வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் கடைசி வீடியோவில் இடைச்சொற்களை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியான இன்னைக்கு இரண்டாம் பாகத்தை நம்ம பார்ப்போம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற இடைச்சொற்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடைச்சொற்கள் வந்து இந்த இடைச்சொற்கள் தான். இந்த 5 நம்ம வழக்கத்தில் உபயோகப்படுத்துகிற இடைச்சொற்கள் தான். சரிங்களா? சரி, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதுக்கேற்றாப்புல வாக்கிய அமைப்பும் அடுத்தடுத்த ஸ்லைடில் இருக்குது. சரிங்களா? ரைட். முதல்ல வந்து கே நீச்சே. கே நீச்சே அப்படின்னா கீழே. ரெண்டாவது கே சாம்னே. கே சாம்னே அப்படின்னா எதிரில், ஆப்போசிட்டில். கே சாம்னே. மூன்றாவது கே ஆகே, முன்னால் அடுத்த அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நான்காவது கே பீச்சே. கே பீச்சே அப்படின்னா பின்னால். ஐந்தாவது கே பினா. கே பினா அப்படின்னா அதை தவிர்த்து இல்லாமல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இப்போ இந்த கே சாம்னே கே ஆகே இந்த 2 இடைச்சொற்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். சின்ன வித்தியாசம்தான். அந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த வார்த்தைகளை உபயோகிக்க முடியும். கே சாம்னே கே ஆகே அப்படிங்கிற 2 இடைச்சொற்களும் அது நீங்கள் சென்டென்ஸ் மேக்கிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாம்னேக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஆகே எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது, சாம்னே எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்னு. சரிங்களா? ரைட். வாங்க நம்ம வாக்கிய அமைப்புகளை பார்த்துருவோம். எஸ், முதல் இடைச்சொல் வந்து கே நீச்சே. கே நீச்சே அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல் வாக்கியத்தை பார்ப்போம். பேட் கே நீச்சே லோக் பைட்டே ஹே. பேட் கே நீச்சே லோக் பைட்டே ஹே. மரத்திற்கு கீழே மக்கள் உள்ளனர். பேர் அப்படின்னா மரம். பேட் கே நீச்சே அப்படின்னா மரத்திற்கு கீழே. லோக் அப்படின்னா மக்கள். பைட்டே ஹே அமர்ந்திருந்தனர், இல்லாட்டினா உள்ளனர். पेट के नीचे लोग बैठे हैं, மரத்திற்கு கீழே மக்கள் உள்ளனர், இல்லாட்டினா அமர்ந்திருந்தனர். சரிங்களா? ரெண்டாவது मेज के नीचे बिल्ली है. मेजना மேஜை. मेज के नीचे बिल्ली है. மேஜைக்கு கீழே பூனை உள்ளது. मेज के नीचे बिल्ली. बिल्लीனா பூனைன்னு அர்த்தம். பூனை உள்ளது. மேஜைக்கு கீழே பூனை உள்ளது. மூன்றாவது வாக்கியம் घर के नीचे क्या है. घर के नीचे क्या है. வீட்டிற்கு கீழே என்ன உள்ளது. घर அப்படின்னா வீடு. கே நீச்சே வீட்டிற்கு கீழே. क्या है என்ன உள்ளது. வீட்டிற்கு கீழே என்ன உள்ளது. इसके नीचे पुस्तक है. इसके नीचे पुस्तक है. இதற்கு கீழே புத்தகம் உள்ளது. इसके नीचे पुस्तक. புஸ்தக்னா புஸ்தகம். புத்தகம் உள்ளது. சரிங்களா? इसके அப்படின்னா இதற்கு. இதற்கு கீழே. इसके नीचे இதற்கு கீழே புத்தகம் உள்ளது. पेट के नीचे लोग बैठे हैं. मेज के नीचे बिल्ली है. घर के नीचे क्या है. வீட்டிற்கு கீழே என்ன உள்ளது. इसके नीचे पुस्तक है. இதற்கு கீழே புத்தகம் உள்ளது. சரிங்களா? ரைட். அடுத்து கே சாம்னே. கே சாம்னேனா எதிரில், ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க கே சாம். முதல் வாக்கியம் வந்து मेरे दफ्तर के सामने बर्मा बाजार है. मेरे दफ्तर के सामने बर्मा बाजार है. என்னுடைய ஆஃபீஸ் எதிரில் பர்மா பஜார் உள்ளது. மேரே என்னுடைய. தஃப்தர் அப்படின்னா அலுவலகம்னு அர்த்தம். கே சாம்னே அப்படின்னா எதிரில், என்னுடைய அலுவலகத்துக்கு எதிரில். பர்மா இந்த ரா வந்து இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? சின்ன கொம்பு போட்டால் ரான்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் இல்லையா? मेरे दफ्तर के सामने बर्मा बाजार है.
என்னோட அலுவலகத்துக்கு எதிரில் பர்மா பஜார் உள்ளது. இரண்டாவது, மந்திர் கே சாம்னே காடி ஹே. மந்திர், மந்திர்னா கோவில். மந்திர் கே சாம்னே காடி ஹே, கோவிலுக்கு எதிரில் வண்டி உள்ளது. மந்திர் கே சாம்னே காடி ஹே, கோவிலுக்கு எதிரில் வண்டி உள்ளது. காடி அப்படின்னா வண்டி, அது காராக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம். ஸோ பொதுவாக வந்து வண்டிகளை காடின்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா? ட்ரெயினாக கூட இருக்கலாம். ரைட். மந்திர் கே சாம்னே காடி ஹே, கோவிலுக்கு எதிரில் வண்டி உள்ளது. மோகன் கே சாம்னே ராஜ் ஹே. மோகன் கே சாம்னே ராஜ் ஹே, மோகனுக்கு எதிரில் ராஜ் இருக்கின்றான். மோகன் கே சாம்னே ராஜ் ஹே, மோகனுக்கு எதிரில் ராஜ் இருக்கின்றான். गाड़ी के सामने मत जाओ. गाड़ी के सामने मत जाओ, வண்டிக்கு எதிரில் செல்லாதே. காடி அப்படின்னா வண்டி, கே சாம்னே வண்டிக்கு எதிரில், மத், மத்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது, வெர்பை வந்து அப்படியே எதிர்மறையாக மாற்றி விட்டுரும். மத் ஜாவோ அப்படின்னா செல்லாதே, ஜாவோ அப்படின்னா செல், மத் ஜாவோ அப்படின்னா செல்லாதே, வண்டிக்கு எதிர் செல்லாதே. ரைட். मेरे दफ्तर के सामने बर्मा बाजार है. என்னுடைய ஆஃபீஸ் எதிரில் பர்மா பஜார் உள்ளது. மந்திர் கே சாம்னே காடி ஹே, கோவிலுக்கு எதிரில் வண்டி உள்ளது. மோகன் கே சாம்னே ராஜ் ஹே, மோகனுக்கு எதிரில் ராஜ் இருக்கின்றான். காடி கே சாம்னே மத் ஜாவோ, வண்டிக்கு எதிரில் செல்லாதே. ரைட். கே ஆகே. கே ஆகே அப்படின்னா முன்னால், அடுத்த. முதல் வாக்கியம் வந்து காடி கே ஆகே இன்ஜின் ஹே. காடி கே ஆகே இன்ஜின் ஹே, வண்டிக்கு முன்னால் என்ஜின் உள்ளது. ஆகே அப்படின்னா முன்னால், இன்ஜின் ஹே. हमारे ஆஃபீஸ் கே ஆகே போலீஸ் ஸ்டேஷன் ஹே. எங்கள் ஆஃபீஸுக்கு முன்னால் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளது. हमारे ஆஃபீஸ், எங்களுடைய ஆஃபீஸ்க்கே முன்னால், எங்களுடைய ஆஃபீஸிற்கு அலுவலகத்திற்கு முன்னால். ஹிந்தியில் சொல்லும்போது போலீஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஹே, போலீஸ் ஸ்டேஷன் உள்ளது. ஆகேவார் ஹம் தேக் ஜாயேங்கே. ஆகேவார் ஹம் ஜாயேங்கே, அடுத்த வாரம் நாம் செல்வோம். ஆகே அப்படின்னா வர்ற விஷயங்களை சொல்றது, வர்ற வாரம், அடுத்த வாரம். ஆகேவார் ஹம் ஜாயேங்கே, அடுத்த வாரம் நாம் செல்வோம். குமார் கே ஆகே கோன் ஹே. குமார் கே ஆகே கோன் ஹே, குமாருக்கு முன்னால் யார் இருக்கிறார்? நீங்கள் இந்த ஹிந்தி நாடகம்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆகே அப்படின்னு போட்டு ஆரம்பிப்பாங்க, அடுத்து அப்படின்னு. ஹிந்தி சீரியலில் பார்க்கும்போது கீழே போடுவாங்க கே ஆகே, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா? ரைட். காடிக்கு ஆகே இன்ஜின் ஹே, வண்டிக்கு முன்னால் இன்ஜின் உள்ளது. हमारे ஆஃபீஸ் கே ஆகே போலீஸ் ஸ்டேஷன் ஹே, எங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னால் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளது. ஆகே வார் ஹம் ஜாயேங்கே, அடுத்த வாரம் நாம் செல்வோம். குமார் கே ஆகே கோன் ஹே, குமாருக்கு முன்னால் யார் இருக்கிறார்? के पीछे अपना पिन्नाल. राम के पीछे लक्ष्मण चले. राम के पीछे लक्ष्मण चले, ராமுக்கு பின்னால் லக்ஷ்மண் சென்றான். ராம் கே பீச்சே லக்ஷ்மண் சலே, ராமுக்கு பின்னால் லக்ஷ்மண் சென்றான். आपके पीछे ये काम कौन करेगा. आपके पीछे ये काम कौन करेगा, உங்களுக்கு பின்னால் இந்த வேலையை யார் செய்வார்? ஆப்கே அப்படின்னா உங்களுக்கு, பீச்சே உங்களுக்கு பின்னால், ஏ காம் இந்த, ஏன்னா இந்தன்னு பார்த்தோம் இல்லையா, ஏ காம் இந்த வேலை, கோன் கரேகா ஃபியூச்சர் டென்ஸ், யார் செய்வார், கரேகா யார் செய்வார். ஆப்கே பீச்சே ஏ காம் கோன் கரேகா, உங்களுக்கு பின்னால் இந்த வேலை யார் செய்வார். மூன்றாவது, ஆப்கே பீச்சே கோன் ஆயா தா, இது பாஸ்ட் டென்ஸ். आपके पीछे कौन आया था, உங்களுக்கு பின்னால் யார் வந்தார்.
आपके पीछे कौन आया आया ना वंदार आया था वंदार உங்களுக்கு பின்னால் யார் வந்தார் ये काम के पीछे क्या किया ये काम के पीछे क्या किया இந்த வேலைக்கு பின்னால் என்ன செய்தாய் ஏ காம் அப்படின்னா இந்த ஏ அப்படின்னா இது இந்த அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஏ காம் இந்த வேலைக்கு பின்னால் கியா அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த செய்தாய்ங்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து யா ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வேற வேற கியா கியா அப் கியா கியா என்ன செய்தாய் என்ன செய்தான்னு கேட்கும்போது இந்த ரெண்டு வார்த்தையும் உபயோகப்படுத்தணும் கியா கியா இந்த வேலைக்கு பின்னால் என்ன செய்தாய் एक काम के पीछे क्या क्या राइट राम के पीछे लक्ष्मण चले राम के पिन्नाल लक्ष्मण சென்றான் आपके पीछे ये काम कौन करेगा आपके पीछे ये काम कौन करेगा உங்களுக்கு பின்னால் இந்த வேலையை யார் செய்வார் आपके पीछे कौन आया था आपके पीछे कौन आया था உங்களுக்கு பின்னால் யார் வந்தார் ये काम के पीछे क्या क्या இந்த வேலைக்கு பின்னால் என்ன செய்தாய் ये काम के पीछे क्या क्या அடுத்து ஏ பினா அதை தவிர்த்து இல்லாமல் அப்படிங்கிற மீனிங்ல வரும் முதல் வாக்கியம் வந்து மே चाय पीने के बिना गया था मैं चाय पीने के बिना गया था நான் டீ குடிக்காமல் சென்று விட்டேன் மே நான் சாய் டீ பீனேக்கே பினா பிஓ அப்படின்னா குடிக்கிறது குடி அப்படின்றது பீனேக்கே பினா அப்படின்னா குடிக்காமல் கயா தா சென்று விட்டேன் பாஸ்டன்ஸ் கயா அப்படின்னா பாஸ்டன்ஸ் போயிட்டான் கயா தா மே சாய் பீனேக்கே பினா கயா தா நான் டீ குடிக்காமல் சென்று விட்டேன் ரெண்டாவது चिट्ठी लिखने के बिना आप जाओगे चिट्ठी लिखने के बिना आप जाओगे கடிதம் எழுதாமல் நீங்கள் செல்வீர்களா சிட்டி அப்படின்னா கடிதம் லிக்னே கே பினா எழுதாமல் லிக்னே கே பினா आप जाओगे நீங்கள் செல்வீர்களா கடிதம் எழுதாமல் நீங்கள் செல்வீர்களா மூணாவது इसके बिना हमको भेजो इसके बिना हमको भेजो இது இல்லாமல் எங்களுக்கு அனுப்பவும் இஸ்கே இஸ்கே அப்படின்னா இது இது இல்லாமல் இஸ்கே பினா இது இல்லாமல் ஹம்கோ பேஜோ பேஜோங்கிறது புது வார்த்தை பேஜ் அப்படின்னா அனுப்பு அப்படின்னு அர்த்தம் பேஜோ அப்படின்னா அனுப்பவும் அப்படின்னு அர்த்தம் இதை அஃபிஷியலாக நிறையா யூஸ் பண்ணுவாங்க இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக இந்த வார்த்தையை திருப்பி ரிப்பீட்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் பேசும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் बिना हमको भेजो இது இல்லாமல் எங்களுக்கு அனுப்பவும் ரைட் फोन करने के बिना मेल भेजो फोन करने के बिना मेल भेजो फोन செய்யாமல் அஞ்சல் அனுப்பவும் ஃபோன் அப்படின்னா தொலைபேசி ஃபோன் பேசாமல் இருக்கும்போது அதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபோன் करने के बिना ஃபோன் செய்யாமல் மெயில் भेजो அஞ்சல் அனுப்புங்க மெயில் அனுப்புங்க அப்படின்னு இந்த வார்த்தை நம்ம இங்கே இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் மே சாய் பீனே கே பினா கயா தா நான் டீ குடிக்காமல் சென்று விட்டேன் சிட்டி லிக்னே கே பினா அப் ஜாவோகே சிட்டி லிக்னே கே பினா அப் ஜாவோகே கடிதம் எழுதாமல் நீங்கள் செல்வீர்களா இஸ்கே பினா ஹம்கோ பேஜோ இது இல்லாமல் எங்களுக்கு அனுப்பவும் இஸ்கே பினா ஹம்கோ பேஜோ ஃபோன் கர்னே கே பினா மெயில் பேஜோ ஃபோன் करने के बिना मेल भेजो ஃபோன் செய்யாமல் அஞ்சல் அனுப்பவும் இல்லைன்னா மெயில் அனுப்பவும் ரைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க அதை விட ரொம்ப முக்கியம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ